الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாருக்கும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய சத்திய வழியை சத்திய பாதையை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இறையச்சமுடைய நபித்தோழர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவனை முன்னோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையில் நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார், இறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்வதற்காக இந்த ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்குவதற்காக இந்த தகவல் பரிமாறப்படுகிறது. மாற்று செய்தி நடைபெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமலை குர்ஆன் 40வது வயதிலே நபியாக ஆக்கப்பட்டு குர்ஆன் அருளப்படுகிறது. முதல் தடவை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக தேர்வு செய்யும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில தங்கியிருக்கிறாங்க. பல நாட்கள் தங்கியிருப்பார்கள். உணவுகளை எடுத்து செல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவர்கள் உணவுகளை சேகரித்து கொடுப்பாங்க. உணவு முடியும் திரும்ப ஹிரா குகையிலிருந்து வெளியே வந்து உணவு வாங்கிட்டு போவாங்க. இது எதுவரைக்கும் என்று சொன்னால் வகி வரக்கூடிய நேரம் வரைக்கும், இறை செய்தி வரக்கூடிய நேரம் வரைக்கும் இதுதான் வளமையாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்தித்து அல்லாஹ் வந்து நபியை தேர்வு செய்கிறார். 40வது வயதில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நபியை ஓதுங்க, உமது இறைவனின் அருளால் உங்களுடைய இறைவன் திருப்பிறை கொண்டு ஓதுவீராக என்று அந்த வசனங்கள் ஒரு 5 வசனங்கள் அருளப்படுது. அதன் பிறகு சுல்லாசனமா அந்த ஹல்வத்து நிலைன்னு சொன்னாங்க. இல்லை, கௌரியாக்கள் எல்லாம் பெரிய ஹல்வத்து நிலையில் இருப்பாங்க, தனித்திருப்பார்கள். அதெல்லாம் அந்த வசனம் அருளப்பட்ட பிறகு வெளியுலகத்துக்கு வந்துட்டாங்க. தாவா செய்யணும், மக்கள் மன்றத்தில் ஏகத்துவத்தை சொல்லணும், இப்படி முடங்கிடக்கூடாது. ஹல்வத்துன்ற ஏமாத்துவாங்க. இப்படி அவுளியா விட்டுப்பட்டவர் தெரியுமா, அந்த அவுளியாமா வந்து ஹல்வத்து தனிநிலை இருப்பார் அப்படிலாம் விட்டடிப்பாங்க. அவருக்கு அல்லாஹ்வுக்கு பெரிய நெருக்கம்
அது தொழுக தேவையில்லை, நோன்பு வைக்க தேவையில்லை, சக்காத்து கொடுக்க தேவையில்லை, அப்படிலாம் ஏமாற்றி போட்டு தனிமையில் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட ஆசி வாங்கலாம், அவர்கிட்ட குழந்தைய கேட்கணும், அவர்கிட்ட காசு பணத்தை கேட்கணும்னா விட்டு அடிப்பாங்க கதை. இந்த கணக்கெல்லாம் வழி இல்லை. இதை ஆளாமல் காட்டுவாங்க. அவுளியாக்கள், போலி அவுளியாக்கள், போலி தர்காவை பின்பற்றக்கூடிய தர்காவாதிகள்னா ரசூலுல்லாஹ் ஹிராக்குள்ளே இருந்தாங்க இல்லைன்னு வகியறப்பட்ட பிறகு உடச்சி வெளியே தனிமையிலிருந்து வெளியே வந்தாங்க. மக்களோடு மக்களாக கலந்து மக்களுக்கு தகுந்த ஏகத்துவத்தை இதெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக, நன்மையும் தீமை தடுக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னு பார்க்குறோம். இப்படி ஒரு நிலை. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 23 ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரம், ஏகத்துவ களம், நிர்மாண சலாசனம் தௌஹீத ஏகத்துவத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறிகள் வருது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள்லாம் சில அறிகுறிகளை பார்க்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அந்த அறிகுறிகளை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முடிவு எடுக்கிறாங்க. அவ்வளோதான் போல அப்படின்ட்டு. எப்படியெல்லாம் அறிகுறி வருதுன்னு கேட்டால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமும் குர்ஆன் வசனத்தை ஜிப்ரீல் ஓதி காட்டுவார். எவ்வளவு பாராகிராஃப், எத்தனை அத்தியாயங்கள் அகலப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலே ரிவிஷன் பண்ணிட்டு போவார். ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வரலப்பட்ட அத்தனை அத்தியாயங்களையும் வசனங்களையும் ஓதி காட்டி ரசூலுல்லாஹ் மெமரியை மட்டும் ஏற்றிக்குவாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு திரும்ப கரெக்ட் சரி செய்யப்படுது. இப்படியே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி ஆண்டில் ரசூலுல்லாஹ் மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை குர்ஆனை ரிவிஷன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அருளப்பட்ட அத்தியாயங்களை ஃபுல்லாக ஒரு ரமலானில் 2 தடவை ஓதி காட்டும்போது எல்லா அத்தியாயங்களையும் அப்போ ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம அடுத்த வருஷம் உசுரோடு இருக்க மாட்டோம், மூத்து நெருங்கிருச்சு. இவ்வளவு காலமாக 23 ஆண்டு காலமாக ஜிப்ரீல் ஒரு தடவை தான் ரமலான் மாசத்தில் குர்ஆனை ஓதி காட்டுவார். இந்த தடவை இந்த ஆண்டு 2 தடவை ஓதி காட்டி விட்டாரு, நம்ம அடுத்த வருஷம் இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய உள்ளத்தால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானித்து விட்டார்கள். அடுத்து இது ஒரு நிலை. அப்புறம் இன்னொரு நிலை என்ன, ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி பெருமானாரை சந்திக்க வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி நபிகள் நாயகத்துடைய மகள் ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அப்போ நபியுடைய மகள் ஃபாத்திமாவுடைய நடை நபிகள் நாயகத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைக்கு ஒப்பாக இருந்தது. அந்த மாதிரி வீரமா கம்பீரமா சோத்துக்கு செத்த மாதிரி சாப்பிடாத மாதிரி ஒரு பயந்த நிலையெல்லாம் வரல. ஒரு பெண்ணு தான் பெண்கள் போது தலையை பார்வையை தாக்கணும், அதே சமயத்தில் என்ன செய்யணும், கம்பீரமாகவும் இருக்கணும். கெட்ட பார்வை எல்லாம் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு கெட்ட ஆண்களை தீமையான தூண்டக்கூடிய அளவுக்கு உண்டான செயல்கள் தான் இருக்கக்கூடாது. கெட்ட பார்வையோ இதெல்லாம் இல்லாமல் செய்யலாம். கம்பீரம் ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்குள்ளான அழகு அவங்க நடை உடையெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அது குளிச்சு கூட அடிச்சு நடக்கிறது, குளிச்சு அப்படிலாம் கூடாது. அவள் பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மகள் கம்பீரமா நபிகள் நாயகத்தின் நடைக்கு ஒப்பாக நடந்து வந்தார்கள் சொல்ல செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அமர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபாத்திமாட்ட சொல்றாங்க காதுல, அது ஒரு ரகசியம். அப்போ ரகசியத்தை சொல்லி இந்த ரகசியத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு தான் வெளிப்படுத்துறாங்க. அது வரைக்கும் வெளிப்படுத்தலை. ஆயிஷா கூட கேட்பாங்க, என்ன சொன்னாங்க உங்க தந்தை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன அவங்க ரசூலுல்லாஹ் காதில் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்ட ஃபாத்திமா, எனக்கு மரணம் நெருங்கி விட்டது, நான் இறந்து மூத்தா போயிடுவேன் அப்படின்னு சொன்னவொன்னே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுத உடனே திரும்ப கொஞ்சம் மகன் அந்த ரகசியத்தை சொல்லுவார்கள். பிறகு இன்னொரு காலையில் என்ன செய்வாங்க, நான் மூத்தா போயிடுவேன். இன்னொரு சுப செய்தி என்னன்னா, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் நீதான், எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னை சந்திப்பாய், மூத்தா போகக்கூடிய பெண் நீதான். அது மட்டுமல்ல, இன்னொரு சுப செய்தி இருக்கிறது, உனக்கு தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் பெண்களின் தலைவியாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக நீ இருப்பாய். ஃபாத்திமா சிரிப்பாங்க.
இப்படி பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகி புள்ளி காட்டுவாங்க. அப்போ கேட்டீங்க சொல்லல ரசூலுல்லாஹ் மூத்தா போறாங்க ஒரு செய்தி முன்னறிவிப்பு செஞ்சாங்க பாத்திமா நாயகி சொல்லுவாங்க. இப்படி ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மரணங்களுடைய அறிகுறி நெருங்கிய ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்கிறத பார்க்கிறோம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தும் பொழுது அப்போ அந்த உரையில சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் ஒரு அடியாருக்கு 2 விஷயத்தை வாக்களிக்கின்றான். அந்த வாக்களிக்கக்கூடிய விஷயத்தை அந்த அடியாருக்கெல்லாம் கேட்டான். என்ன கேட்டான்னு சொன்னா உங்களுக்கு உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா? எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் கேட்பான். உலகத்துல ஆதம் முழு எல்லா இயக்குவர்களும் எல்லாம் கேட்பான். அவங்களுடைய வாழ்க்கையை முடியக்கூடிய நேரத்துல எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட கருத்து கேட்பான். நீங்க உங்களுக்கு உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று எல்லாம் கேட்கும் பொழுது எல்லா இயக்குவர்களும் சொல்வார்கள் இறைவா எனக்கு மறுமை தான் வேண்டும் உலகம் வேணாண்டு. அப்படி சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்க கூட சொன்னாங்க ஒரு அடியாருக்கு. அப்போ ஒரு அடியாருக்கு இடத்துல எல்லாம் கேட்டால் உனக்கு மறுமை வேண்டுமா உலகம் வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அந்த அடியார் சொன்னால் மறுமை தான் வேண்டும் உலகம் வேணாம் இறைவான ஒரு சொன்னார்னு இந்த சொல்ல பயன் பண்ணுவாங்க. உடனே இதை கேட்டு எல்லா சகாபாக்களும் புறப்படாது. அபூபக்கர் சித்திக் மட்டும் அழுவாங்க. அபூபக்கர் சித்திகளை எல்லாம் அழுகிற உடனே மக்கள்லாம் கேட்பாங்க ஏன் அபூபக்கர் அழுகிறாரு ஏன் அபூபக்கர் அழுகுறீங்க அதுக்கு ஒரு சொல்றாங்க. இப்போ அபூபக்கர் சொன்னாரு அந்த அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அந்த அடியார் யாரு அல்லாஹ்வின் தூதரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்றாங்க என்று அபூபக்கர் அல்லாஹ் அறிவாற்றல் உள்ளவங்க விளங்கி கொண்டு சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடி நபிகள் மூத்தாப்பு போறாங்க அப்படிங்கக்கூடிய செய்தின்னு சொல்லி அபூபக்கர் விளங்கி கொள்வார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பல முன்னறிவிப்புகளுக்கு மத்தியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வணக்க வழிபாடுகளையும் கற்றுத்தந்தார்கள். தொழுகை நோன்பு ஜகாத் எல்லாம் இதர வணக்கங்கள்லாம் கற்றுத்தந்தார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிங்கிற வணக்கத்தை கற்றுத்தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜத்துல் வதா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுவாங்க இறுதி ஹஜ்ஜி ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜிக்கு பேரு இறுதி ஹஜ்ஜி மறு வருஷமா இல்லை உசுரோடு இல்லை. அதனால இறுதி ஹஜ்ஜி சொல்லலாம் முதல் ஹஜ்ஜி அதுதான் இறுதி ஹஜ்ஜி அதுதான் வரலாற்றில் பதிவார்கள். அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதா அரபாவுடைய திருவழி என்ன செய்வாங்க அரபா உரை அதுபோல ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பெருவுரை என்று சொல்லப்படும். இந்த இறுதி பேருரைக்கு செல்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் இந்த உபதேசங்களை பயனளிக்கணுமா இல்லையா? உபதேசம் பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை பற்றி யாருக்கு பயனளிக்கும் எவனுக்கு பயனளிக்காது என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். 87வது அத்தியாயம் 8வது வசனம் தொடர்ச்சி அல்லாஹ் சொன்னான் ஒன் எஸ்ஸிருக்கலில் சொல்றா முகமதே எளியதை உங்களுக்கு எளிதாக்குவோம். فذكر إن نفعت الذكرى فذكر إن نفعت الذكرى அறிவுரை பயன் தருமானால் முகமது நபி அவர்களே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்க யாருக்கு பயன் தருமோ அவங்க அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்வார்கள். சயதக்கர்ம யஹ்ஷா இறைவனை அஞ்சுபவன் படிப்பினை வருவான். வயத்த ஜன்னபுகள் அஷ்கா துர்பாக்கியசாலி அதிலிருந்து விலகிக் கொள்வான். அல்லது யஸ்ஸலன்னாரல் குபரா அவனே பெரும் நெருப்பில் கருதுவான். அல்லாஹ் சொல்லிட்டான். சும்மாலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா பின்னர் அதில் அவன் சாகவும் மாட்டான் அவன் அதில் வாழவும் மாட்டான். கது அஃப்லஹ மன் தஸக்கா தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெறுவான். அல்லாஹ் சொல்கிறான் தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெறுவான். கது அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா அவன் தன் இறைவனுடைய பெயரை நினைத்து தொழுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். துனியா ஆனால் நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள். மறுமையை சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். இது முந்தைய வேதங்களிலும் இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களிலும் உள்ளது என்று அல்லாஹ் அறிவுரை வழங்குவது மறுமை நம்பிக்கை சொர்க்க நரகம் எல்லாத்தை பற்றியும் பேசப்பட்ட எல்லா மறுமை சிந்தனைகள் எல்லாம் உலக வாழ்க்கை அற்பமானது என்பதையெல்லாம் உங்களோட முந்தைய வேதமான இப்ராஹிமுடைய வேதம் மூசா நபியுடைய வேதத்திலாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அறிவையெல்லாம் முகமது நபி உங்களுக்கு சொல்றாங்க அல்லாஹ் வசனத்தில் குடிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம் மீது அக்கறை உள்ளவர்கள் என்பதை குர்ஆன் பேசுகிறது. 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடம் உங்களைச் சேர்ந்த தூதர் முகமது வந்துவிட்டார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பெரும் பாரமாக இருக்கும், உங்கள் மீது அதிகமான அக்கறை உள்ளவர், நம்பிக்கை கொண்டவரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் இந்த நபி என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். 9:29 அல்லாஹ் சொல்கிறான், ஹஸ்பி அல்லாஹ், அவர்கள் புறக்கணித்தார் என்று சொல்லுங்கள், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவனையே சார்ந்துள்ளேன், அவனே மகத்தான அரிசி இறைவன் என்று நபியை கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அப்புறம் இப்படிலாம் வசனங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனங்களை நினைவுபடுத்தி கொண்டால்தான் நமக்கு இது புறப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை, அது இறுதி பேருரை சொல்வதற்கு முன்னாடி எவ்வளவு இறுதி பேருரை என்று சொன்னால், அப்போ ஒரு மனிதன் பொதுவாகவே ஒரு மனிதன் இறுதியா வசியத்து பண்ணும் பொழுது அது மக்கள் மன்றத்தில் அந்த குடும்பத்தார்கள்ட்ட பெற்ற அவங்களோட பிள்ளைங்க உறவுக்காரங்க கூடுதல் ஈர்ப்பார்கள். கடைசி மூத்தா போகிற நேரத்தில் ஒரு வசியத்து பண்ணுறாருன்னா அது கூடுதல் கவனித்து கேட்பான். பாப்பா நோய்வாய்ப்பட்டாரு, அம்மா நோய்வாய்ப்பட்டாங்க, இதை நம்ம சொல்ல வர்றாங்க, கூர்ந்து கேட்பான். மற்ற நேரங்களை உதாசீனப்படுத்தணும். அவங்க இளமையா இருக்கும்பொழுது, வாலிபமாக இருக்கும்பொழுது அவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். போமா இந்த ஓடி போயிடலாம், போமாப்பா அப்படின்னு போயிடுவான். அத்தா அப்பா என்ன சொல்லிட்டுப்பா அப்படின்னு கேட்க மாட்டான். கடைசி காலத்துல என்னமோ சொல்றாரு, தம்பியை பார்க்க சொல்லுவாரு போல, என்ன நம்ம குடும்பத்தை பராமரிக்க சொல்லுவாரு, ஏதோ முக்கியமாக சொல்ல போறாரு, நன்மை ஏவ போற தீமை தடுக்க போறேன்னு உட்கார்ந்து கேட்பான். அந்த மாதிரி கடைசி முறை என்பது எல்லாரும் கூர்ந்து கேட்பார்கள். அப்ப அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையை சஹாபாக்கள் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கேட்டார்கள், அப்படியே கவனமா உள்வாங்கினார்கள். அப்படி பார்ப்போம். அதோட இடமும் முக்கியமா இல்லையா? ஒரு இடத்துல பேசும்பொழுது அந்த இடத்தினுடைய சூழலை வச்சு அந்த பயான் கேட்பாங்க. சும்மா மற்ற நேரங்களில் ஒரு பொதுக்கூட்ட பயான் கேட்கிறாங்கன்னு வைங்க, பாதி பேர் பொதுக்கூட்ட பெரிய அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாரு பயான, என்ன செய்வாங்க, பொதுக்கூட்டம் உரை மார்க்க உரை கேட்கும்பொழுது அப்பதான் 10 பேர் பிளாட்டாக்கிங்க போவான், அப்பதான் ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமா, 1 மணி நேரம் கழிச்சு முடிக்கிற நேரத்தில் வருவான். அப்ப இப்படி அந்த ஈர்ப்பு குறைஞ்சி போயிடும். அது போல மற்ற உரைகளை எடுத்துக்கங்க, அந்த ஈர்ப்பு எதிரே இருக்கும் என்று சொன்னால் பெருநாள் உரையில கூடுதல் ஈர்ப்பா இருக்கும். பெருநாள் உரையில என்ன செய்வாங்க, இறைநம்பிக்கையாளர்கள் பெருநாள் உரையில என்ன சொல்ல போறாரு அஜரத்துன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பெருநாள் உரைகள்ல முக்கியமா காது கொடுத்து கேட்டு அந்த இடம், அந்த பெருநாள் உரை என்பது முக்கியமா தகவல் சொல்லுவாங்க, நல்ல தலைப்புல பேசுவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. அது போல அந்த இடம் இருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் ஜும்மாவுடைய உரை, இந்த உரையில ரொம்ப ஈர்ப்பா கேட்போம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய உரையில கண்டிப்பா என்னமோ சொல்லுவாங்க, நன்மை ஏவாங்க, தீமையை தடுப்பாங்க. அந்த இடம் இருக்குது. ஜும்மாவுடைய உரைகளை ரொம்ப கவனமா கேட்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மாவுடைய உரையில பேசக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கீழே கிடைக்கிற பொருளை கூட எடுத்துக்கிட்டு என்ன ஒரு கீழே போன் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு தொழுக முடிஞ்சு நன்மை கிடைக்காது. ஜும்மாவுடைய நன்மை போயிடும். சாமி பக்கத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, நன்மை போயிடும். பக்கத்தில் உள்ளவன்ட்ட பார்த்துக்கிட்டு அவங்க பேசிட்டு பாரு, தொடையத்துக்கு பேசாதான் பாரு, உன்னுடைய நன்மை போயிடும், ஜும்மா நன்மை போயிடும். அப்போ ஜும்மாவுடைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வாய் மூடி செவிதாக தொழுக முடிகிற வரைக்கும் எந்த பேச்சு இருக்கக்கூடாது. மார்க்கமே தெரியாது, போன உரையை வெளியே போய் போன பேசிட்டு வருது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான் இருக்கக்கூடாது. அப்போ ஜும்மாவுடைய உரை நம்ம கவனம் சொல்ல சொன்னாங்க. அப்போ ஜும்மாவுடைய உரை என்பது அப்போ ஈர்ப்பு, கவன ஈர்ப்பு அப்படி இருக்கும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு உரைகளையுமே நம்ம என்ன செய்வோம், ஒரு கவன ஈர்ப்பாக நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை என்பது ஒரு கவன ஈர்ப்பு. எல்லா சஹாபாக்களுமே கேட்க அப்படி கேட்டார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கூட்டத்தில் அந்த ஒரு 5 நாட்கள் செஞ்சாங்க உரை. அந்த 5 நாட்களும் ஒரு துறையில் அந்த ஹஜ் கிரியைகள் செய்யக்கூடிய நாளில் 5 நாட்கள் செஞ்ச தொகுப்புரை. அப்பப்போ சந்தர்ப்பங்கள் 3 நேரம் கிடைக்குமானா ஒரு உரை நிகழ்த்துவாங்க. இதுதான் ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லப்படுவாங்க. இந்த உரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் கூடி இருக்கும் பொழுது எல்லாரும் கேட்குமா, மைக்குள்ள காலகட்டமா இன்றைக்கு, மைக்குலாம் இல்லாத காலகட்டம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்தும் பொழுது ஒரு சஹாபி அதை அறிவிக்கிறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தும் பொழுது ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சையுமே பிற சஹாபாக்கள் கேட்கிற அளவு சத்தமிட்டு அவர்கள் குரலை நல்லா சத்தமாக பேசுவார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் அதை ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல சஹாபாக்கள் சத்தமிட்டு அறிவித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த சஹாபி யாருண்டா ரபியா இப்னு உமையா இப்னு ஹலஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி. ஏன்னா ரபியா இப்னு உமையா இப்னு ஹலஃப் என்ற அந்த சஹாபி சப்தமிட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உரையை. இப்னு இஸ்லாமுடைய நூலில் வருது. அப்போ இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரை இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு உரை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமெல்லாம் சொன்னாங்க என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 அதில் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரை நிகழ்த்தும் பொழுது ஃபத்ஹுல் மக்கா வெற்றிலாம் கிடைக்குதுல்ல, அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரை எப்படி இருந்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது ஒவ்வொன்றா முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வர இதை ஒரு நிமிஷம் பார்த்துக்காக ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலான், அது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் திருக்குறான இருமுறை பதிவு செய்தார்கள். யார் ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டினா ஆதாரம் சஹீஹ் புகாரி 4998 இப்படி பார்க்கிறோம். இப்படி வந்து அந்த ரசூலுல்லாஹ் கடைசி உரையை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் எடுத்தார்கள் என்பதை பார்க்கணும். இது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுடைய அந்த உரையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவுடைய வணக்கத்தை, உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவுடைய வணக்கத்தை முகமது நபியா என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொன்னார்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு நான் அடுத்த ஆண்டு ஹஜ் செய்வானா என்று எனக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹ் இதை வந்து சொன்ன உடனே சஹாபாக்கள் இது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை வந்து அவர் அறிவிக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 2286வது நபியுடைய பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜை மட்டும் சொல்லிக் கொடுக்காம இருந்தாங்க, செயல் வடிவம் கொடுக்காம. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ரசூலுடைய அந்த இறுதி கூட்டத்தின் பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவுல அரபா பெருவழியில் ஹஜ் செய்யக்கூடிய கிரியைகளில் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அதுபோல இப்னு அப்பாஸ் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டால் நபி அல்லாஹ்வின் ஆணையாக நான் சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இது அவர்கள் தமது சமுதாயத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 1739வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கணும். அதில் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் மட்டும் வணங்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய பார்க்கிறோம். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல்ல மீனாவில் தங்கியிருக்கிறாங்க. மீனாவில் தங்கியிருந்து இது எந்த மாதம் தெரியுமா, இது எந்த நாள் தெரியுமா, இது எந்த ஊர் தெரியுமா, இல்லை தெரியாமல் இருக்குமா, அந்த ஊரில் பிறந்தவங்க வளர்ந்தவங்க எல்லாத்திற்கு இருந்தாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் முந்தி பேச மாட்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க நபி தோழர்கள் சொன்னார்கள். அப்போதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதை அப்போ சொல்லிட்டு இதுதான் மக்கா, இதுதான் இது வந்து பெருநாளுடைய தினம், இது வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நகருடைய நாள், இது காபா புனிதமானது சொல்லி சொன்னார்கள். இந்த புனிதம் எப்படி மக்கா புனிதமோ, ஹஜ்ஜி பெருநாள் புனிதமோ, இந்த நகரம் புனிதமோ, இந்த மாதம் ஹஜ்ஜி மாதம் புனிதமோ, இது போன்று மனித உரிமைகளை சொல்லி தராங்க. உங்களுடைய மனிதனுடைய உயிர், உடைமைகள், மானம் இவையெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு மற்றொரு முஸ்லீமுக்கு புனிதமானது, அதை விளையாண்டாதீங்க. அடுத்த அவதூறு பரப்பி அடுத்தவங்களுடைய போய் அவதூறு பரப்பி கொண்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். அப்போ மனித உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி கூட்டத்தின் பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடுறாங்க. நிறைய என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதான் இதாக இருக்குது. முதல்ல வந்துக்கிட்டுன்னா அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய மானம் மரியாதை விளையாண்டு இப்படிலாம் நடக்குது. மேலும் சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஒருவர் மற்றொருவரின் பிடரியை வெட்டி கொண்டு இறை மறுப்பாளர்களால் காஃபிரால் மாறிவிடாதீர்கள். யாரை பார்த்து சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படிலாம் மாறிடாதீங்க, மாறினா நாளைக்கு போயிடுவீங்க. முன்னாடி இப்போ சொல்ல செய்யறாங்க தௌஹீதிலே சஹாபாக்களுடைய கொள்கை கொடுத்துனா யாருமே ஈடுபாடு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உறுதியான அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் நீங்க வந்து பிடிப்போடுகிறீங்க, எனக்கு பிறகு பதவிக்காக புகழுக்காக அந்தஸ்துக்காக ஒருவருடைய தலையை ஒரு வெட்டி கொண்டு கொலை செய்து இறை மறுப்பு
எதிர்ப்பாளராக மாறி நடந்து போயிடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்குறோம்னு சொன்னால் அப்போ அது நடந்துச்சு. ரசூலுல்லாஹி காலத்துக்கு பிறகு எவ்வளவு போர் சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் முன்னாடி கொஞ்சம் போர் நடந்துச்சா இல்லையா? அப்பாசியாக்கள் ஒரு பிரிவு, உமையாக்கள்ங்கிற பிரிவு, இன்னும் பல பிரிவு. உஸ்மானுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், உமையாக்கள், உஸ்மானுடைய அப்பாசியாக்கள் ஒரு கூட்டம், பல மாதிரி பிரிவுகள். அலிக்கு பின்னாடி ஒரு கூட்டம், ஆயிஷா ரலியல்லாஹு பின்னாடி ஒரு கூட்டம், முஆவியாவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். அடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? எட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பை அப்படியே நடத்தி காட்டினாங்க. அதை நம்ம செய்யக்கூடாது. அவங்க என்ன நோக்கத்துக்கு செஞ்சாங்க, ஆனால் மறுமை நன்மைக்குமே சஹாபாக்கள் அவங்களோட நம்மளோட நிற்க முடியாது. விவாதத்துகளுக்கு மத்தியில், எந்த செயலுக்கு மத்தியிலையும் அவங்க செஞ்சாங்க, முன்னறிவிப்பு செஞ்சாங்க, இப்படிலாம் இருக்காதீங்க. ஆனாலும் செஞ்சாங்களா இல்லையா? இது ஒரு உபதேசம் பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள், யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவன் ஒருவன் தான். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய இறுதி கூட்டத்தில் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன? அலா அறிந்து கொள்ளுங்கள், யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவன் ஒருவன் தான். அல்லாஹ்வை தவிர கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ செத்து போனவரோ உசோது உள்ளவரோ யாருமே இறைவன் இல்லை. படைப்பினங்கள் இல்லை, கடவுள் கிடையாது. படைத்தவன் தான் கடவுளை ஒழிய நீனா செதுக்கி வைத்திருக்கக்கூடிய சிலைகளோ, நீனா கபரில் ஒரு ஆள் புதைச்சிட்டு கபர் கட்டி வச்சிருக்கிறிய சந்தனாத்தை பூசி வச்சு கராக்கின்னு சொல்லி பச்சை போர்வையை போட்டு உண்டியை வச்சு வசூல் பண்றீங்களே மகான் பெரியாருண்டு, இதெல்லாம் நினைத்து போவீங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, படைப்பினங்களை வணங்காதீர்கள் என்று தன்னுடைய இறுதி கூட்டத்தின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் அவங்க இதையே சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள், வஇன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்கள் தந்தையும் ஒருவர் தான். மூல தந்தை யாரு? ஆதம் ஹவ்வா, தாய் தந்தை. அப்போ உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் ஆண் பெண் மக்கள் உலகமே மனிதர்கள் பழகி பெறுகிறார்கள் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபல்லலி அரபி அலா அஜமி, ஒரு அரபி இருக்கிறான்னு சொன்னா அவன் அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் இல்லை. அல்லாத மொழியில சண்டை போடுறாங்க. என்னங்க இன்றைக்கு மொழி வெறி இருக்கிறானா இல்லையா? எங்க மொழி பயங்கரமான மொழி, எங்க மொழி இங்க யார் இருக்கிறாங்கன்னா மொழி வெறியில இருப்பாங்க. அப்படியெல்லாம் மொழி வெறியில அடிச்சு பற்றி விட்டுருவாங்க. இந்தியாவிலே ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா அடிப்பான். அம்மா இப்போ கொஞ்சம் மட்டுப்பத்துருங்க, முன்னாடி அடிச்சு நோக்கி விடுவாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க வேலையில ஓடு இப்படியே பணம் என்ன செய்வாங்க, முடிவுக்கு அடிச்சு போய் என்ன சம்பாதிக்க விட மாட்டான், நம்ம கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க, எல்லா பிரச்சனையும் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அரபி இருக்கிறான்னு சொன்னா ஒரு அரபிக்கு அரபி அல்லாதவனை விட எந்த சிறப்பும் இல்லை. ஒரு அரபி அல்லாதவனுக்கு அரபியை விட எந்த சிறப்பும் இல்லை. இன்னும் நபிகள் உலகத்தில் எவனாலும் சொல்லிப்பானா? எவனுடைய இறுதி பேரை எடுத்துக்கிறீங்க? பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் இருக்கட்டும், இறுதி பேரை எழுதிப்பாருல கலைஞர் இருக்கட்டும், காகிதத்திற்கு யாரும் இருந்துட்டு போறாரு எப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. நெட்டில் அடிச்சு பார்த்தா தந்தை பெரியாரோட இறுதி பேர் வேண்டும் தூக்கி குப்பையத்துக்கு போட்டுறணும். எந்த பையனோட இறுதி பேருலையுமே செத்து போனதாக உயிர் மூச்சா இருக்காரு. முகமது நபியுடைய இறுதி பேருல இருக்குது. அந்த நூல் பிடிச்சவங்க கவனிக்க சொல்லுது, நடைமுறைப்படுத்த சொல்லுது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் பெருமானார் சொன்னாங்க, அரபியை பற்றி அப்படி இல்லையா, இன்றைக்கு வேணா மாறி போச்சு. குர்ஆன் தௌஹீதுல இன்றைக்கு அரபி கூட கொஞ்சம் கண்ணியமான அர்த்தம் வேலைக்கு போனவங்கள. அந்த நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரபு மொழி பேசுறவங்க சிறந்தவன், மற்றவங்க அஜினியமா, மற்றவங்க கால்நடைகள் அப்படியெல்லாம் சொன்னாங்க. மிருகங்கள் சொன்னவனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. அதுபோல மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், வலா அஹ்மர வலா அஸ்வத வலா அஸ்வத வலா அஹ்மர. ஒரு வெள்ளையன் இருக்கிறான்னு சொன்னா ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஒரு வெள்ளையன் சிவத்தவனை விட கருப்பனுக்கு எந்த ஒரு மட்டும் கிடையாது. வெள்ளை நிறத்தால் சொல்ல போடுறாங்க, நாங்களாம் வெள்ளையர்கள், நாங்களாம் பிரிட்டிஷ்கான ஆங்கிலேயர்கள், நீ மற்றவெல்லாம் நிறத்தால இவங்க கருப்பு இனத்தவர்கள், நீக்கிறவங்களாம் என்ன செய்யலாம், மொழி வெறி, ஜாதி வெறி, நிறவெறியை வச்சுக்கலாம் சண்டை போட்டு என்ன செய்யறாங்க. ஒரு எவனத்தில் கை வாங்கி இருக்கிறதோ அதிகாரம், இந்த மாதிரி அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியதை பார்ப்போம். மக்களை மிதிக்கலாம் போட்டு நான் என்ன செய்யறாங்க, கேவல தாழ்த்தப்பட்ட மக்களை மரத்தை என்ன செய்யறாங்க, மரத்துக்கு திரிக்கிறாங்க. இங்க கோயில் பக்கம் உயிர் ஜாதி கோயில் பக்கம் ஏண்டா வந்தா, உயிர் ஜாதியுடைய குளத்தின் பக்கம் நீ குளிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட பணத்தை கொண்டு வர கூட சண்டை போடுறாங்க. இல்லை இன்றைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், ஜாதிகள் இல்லை பாப்பான்னு ஜாதிக்கு உள்ள நுழையும் போது நீ என்ன கேட்கறான், செட்டியாரா கவுண்டரா,
எதற்கே போய் என்னத்தை செய்யறாங்கன்னு தெரியல. இப்படி இவங்களுடைய வாழ்க்கையை உங்களோட முறையெல்லாம் என்ன சும்மா வேஸ்ட்டு. ஜாதிகள் இல்லை நீ பாப்பான போல உன் என்ன நம்பையா நீ தக்கனி என்ன கேட்பாங்க ஏதாவது தராண்டு. இப்படி கேடு கட்டவை சமுதாயத்துக்கு முதலில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு கருப்பனுக்கு வெள்ளைகளுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. நபிகள் நாயகம் சொன்னார் வலா அகமர வலா அஸ்வத வலா அஸ்வத வலா அகமர ரசூலா சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க இல்லா பி தக்குவா, இறையச்சத்தை தவிர எந்த முக்கியத்துவம் இல்லை. எவனுக்கு என்ன முக்கியத்துவம்? அல்லாஹ் வஞ்சிரியா, இறைவனை பயப்படுறியா, தொழுகிறியா, நோன்பு வைக்கிறியா, தர்மம் கொடுக்குறியா, தர்ம நன்மையை தீமையை தடுக்கிறியா, இதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கொடுத்தின் பொழுது எல்லா மொழிகளை ஜாதி வரையை ஒழித்து காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நம்ம பார்க்கிறோம். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார், பல விஷயங்களை சொன்னாங்க. அதில் சுசாசனம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா குல்லி ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹத கதமைய மௌலூன் வ திமாவுல் ஜாஹிலியா. ரசூலா சொன்னாங்க, அறியாமை காலத்தில் அனைத்து காரியங்களையும் என்னுடைய பாதங்களின் கீழே போட்டு மிதிக்கின்றேன். அறியாமை காலத்தோட மூட பழக்க வழக்கம், பேய் பிசாசு நம்பிக்கை எல்லாருடைய காலைகளுக்கு என்னுடைய காலை 2 பாதங்களை கீழே போட்டு புதைக்கிறேன். ரசூலா இறுதி கொடுத்தின பொழுது ரசூலா அஜித்து வராவுல இறுதி பேருடைய சொன்னார்கள். முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 2137 நபிமொழி. பெருமானார் சொன்னது என்ன? மூட பழக்க வழக்கம் அறியாமை காலத்தோட என்னென்னலாம் செஞ்சீங்களா எல்லாம் என்னுடைய காலில் பாதத்துக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். இனிமே பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும், குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, கட்டளையிட்டார்கள். என்ன செஞ்ச அறியாமை காலத்தில் உங்களை கூட பிறந்தா கொண்டு போய் குழியில போட்டு புதைப்பான். இதே ரசூலுல்லாஹி உடைத்தார்கள், குர்ஆன் உடைச்சது. ஒருவன் பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் அவன் அப்படியே முகம் கருக்குது, முகம் கருத்து கோபத்தை கோபத்தை நின்று விழுங்குகிறான். இந்த பெண் குழந்தையை உயிரோடு வைத்துக் கொள்வதா அல்லது பூமியிலே புதைத்து விடுவதா என்று தீர்மானிக்கிறார்கள். அவருடைய தீர்மானம் மிக கெட்டது. அல்லாஹ் சொல்றான், உலகத்திலேயே பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதை சுப செய்தி என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். எந்த மதத்திலே கொண்டு காட்ட சொல்லுங்க, எவனும் காட்ட மாட்டான். பொம்பளை பிள்ளை கிழந்தைக்கு பிறந்தாலே வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளைய சொல்லிடுவான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா சிங்கம் பிறந்துச்சுமாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா 1 மாசம் கழிச்சு விசாரிப்பாங்க. வீட்டில் கர்ப்பிணியா இருந்தாங்களா, என்னாச்சு, பிள்ளை பார்த்தாங்களா, பக்கத்துல அவங்க பெற்றுட்டாங்களா குழந்தை, என்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அட பொம்பளை அதான் வெளியே வரல, 1 மாசம் கழிச்சு வெளியே வந்து கேவலமா இல்லையா? நபிகள் இது அறியாமை காலத்து செயல். முகமது நபி சொன்னார், அறியாமை காலத்து செயல்களை காலில் போட்டு புதைக்கிறேன். என்னோட பொம்பளை சுப செய்தி, அதுக்கு இஸ்லாம் சொத்துரிமை வழங்குகிறது, அதற்கு தைரியத்தை தில்ல வழங்குகிறது, மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வழங்குகிறது. மகர அந்த பெண்ணிடத்தான் மாற்றணும், அந்த பெண்ணுக்கு தான் உரிமை. மகர் இவ்வளவு கேளு இன்றைய லிமிட் இல்லாம கேட்பதற்கு மாற்றம் சொல்லியிருக்கிறது. பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு என்ன செய்வாங்க, இப்படி புதைப்பார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொன்ன இந்த அறியாமை காலத்து பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலில் போட்டு மிதித்தார்கள். இது போல ஹஜ் செய்ய போவாங்க, என்ன செய்வாங்க, தலைவாச வழியாக வரமாட்டாங்க, கொள்ளவாச வழியாக அவன் போய் என்ன சாஸ்திரம் சொல்லிட்டு கொள்ளவாச வழியாக போயிட்டு கொள்ளவாசம் பக்கம் வருவாங்க. மூட பழக்க வழக்கம் இதெல்லாம் பெருசுலா என்ன செஞ்சாங்க, உடைச்சாங்க. ஒரு காரியத்தை ஒரு கடை திறக்க போறான், ஒரு வெளியே போறான், வியாபாரத்துக்கு போறான், நல்லது கெட்டதுக்கு போன என்ன செய்வாங்க, அரபுகள் பறவை சகனம் பார்ப்பாங்க. ஒரு பறவையை பறக்க விடுவான், அது எந்த திசையில போதோ அவன் எதை கருத்துக்கிறானோ நல்ல திசையில் அப்பதான் போவான். இவன் கருதாத வேற திசையில அந்த பறவை பறந்துச்சுன்னு சொன்னா முசீபத்து பிடிச்சா போவான். அவங்க கொண்டாட்டியோட உட்காந்துக்கிறோம். நம்மட்டேன் நம்ம எதிர்பார்க்காத நான் எதை கருதுகிறானோ நல்ல பக்கம், நல்ல திசையின் பக்கம், வடக்கோ கிழக்கோ தெற்கோ இதை முடிவு பண்ணிக்கணும். நம்ம நினைச்ச திசையில போகலையில அப்படின்னு வீட்டுல காட்டுக்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் இருந்தார்கள். இது அறியாமை காலத்து பழக்கத்தை காலில் போட்டு மிதிக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னாங்க, மூட பழக்க வழக்கம், பேய் நம்பிக்கை, சூனிய நம்பிக்கை, இப்படி எல்லாம் உட்காந்து காலம் முளைக்கிறான், கையை முளைக்கிறான், ஏமாத்துறாங்க. சாமியார்கள், மதகுருமார்கள், ஆயிஷா, கிறிஸ்தவ பாதிரியார்கள். அப்ப இந்த மாதிரி மறைவான யானை எவனுக்கும் கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் முன்னறிவிப்பு செஞ்சாங்கல்ல. அல்லாஹ் சொன்னான்ல குர்ஆன்ல, அவன் மறைவான யானை எல்லாருக்கும் நம்பணும். அந்த பேர்கள் மறைவான யானம் என்பது எல்லாத்துக்கும் நம்பினான்ல. இதை போட்டு சொன்னார்கள், அறியாமை கால பண்பு. அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயம் எவனுக்கும் தெரியாது. இப்போ என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், ஒரு நிமிஷத்துல நடக்கும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று பார்க்கிறோம். சொன்னா இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்வேறு ரசூலுல்லாஹ் அவ்வளவு முக்கியத்துவமாக இந்த உரைகளில் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்று நிறைய விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு இதெல்லாம் ஒரு ஜும்மாவில் பேசுறது இல்லை, நிறைய 2-3 ஜும்மா கூட காணாது. இதுதான் ரத்தின சொல்லுவோம், முக்கியமானபடி பேசுவோம். என்ன அப்படின்னு கேட்டால் சொன்னாங்க, இது ரொம்ப முக்கியமானது. இதில் மனுஷன் வீழ்ந்து கிடக்கிறானோ, இதில் அறியாமையில் இருக்கிறானோ அதை உழைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய இறுதி கூட்டத்தில் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னக்கும் அகதுதுமுஹுன்ன பிஅமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அமானிதங்களாகத்தான் பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். திருமண உறவு என்ற அடிப்படையில் தான் நீங்க அவரை உரிமையாக்கி இருக்கிறீர்கள் பெண்களை. பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. என்ன அர்த்தம்? அந்த உங்களுக்கு உள்ள உரிமை என்ன? ஒரு கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உரிமை என்ன? அவரிடத்துல இல்லாத சுகத்தை அனுபவிக்கணும். அதான் மெயின். கல்யாணத்தினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா தாம்பத்தியத்துக்கு தான் கல்யாணம். அதுக்கு அடுத்தடுத்த அஜெண்டா தான் ரெண்டாவது மற்றதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் விஷயத்தில் அல்ல, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அவளை அல்லாஹ்வோட புறத்தில் இருந்து ஒரு அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள், மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். பெண்கிட்ட கவனமா இருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்கிட்ட உள்ள அவங்களுக்குள்ள உரிமை என்ன, உங்க உரிமையை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அவங்களுக்குள்ள உரிமை, நீங்க விரும்பாதவர்களை வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது. அவன் பிடிக்கலையா உள்ள வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. புருஷனுக்கு பிடிக்காம உள்ள இருக்கக்கூடாது. அது உங்க கடமை என்ன? அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், ஆடை கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்க பெண்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். புத்தாடை நீ கொடுக்குறா, நீ புத்தாடை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்னா பெண்கள் விஷயம் எப்படி இருக்கான சமுதாயம். பொண்டாட்டி அடிக்கிறான், சாராயத்தை குடிச்சுட்டு பொண்டாட்டி உடைக்கிறான், பொண்டாட்டி அடிக்கிறான். இவனுடைய மறுமை நிலையெல்லாம் என்ன? குடிகார நிரந்தர மனத்துக்கு உரிய திருமணம் மூத்தா போயிட்டான்னு சொன்னா பொண்டாட்டி அடிக்கிறான்னு என்ன கேட்கறாங்க இல்லைங்க. அப்பா கேட்க மாட்டான், என்ன பலகீனமா இருப்பான். அப்பவும் தைரியம் இல்லை, உயர்ந்த இதில் இருந்தா ஜனங்க அப்படி கேட்பான். அவங்கள ஏமாதியா இருக்கிறாங்க. அப்போ ஒரு பயம் இருக்கு குடும்பத்தில். அப்பா கேட்பாரு, கூட பண்ண அண்ணன் கேட்பான், தம்பி கேட்பான்ட்டு. இதெல்லாம் சில குடும்பத்தை மறைச்சிருவாங்க. இதை போய் சொல்லிக்கிட்டு அந்த பலகீனத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வான்? கொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, யாரோட விட்டு காட்டுவான். அவனுக்கு அந்த கள்ள தொடர்பு இருக்குதுமா, சாராயத்தை குடிச்சிட்டு. இது அல்லாஹ் பயப்பட வேணாமா? இவன் தான் நரகத்துக்குரியவன் திருந்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன பாவம்? குடிச்சு சாராயம் குடிக்கலப்பா, இந்த பாவம் வந்து கொண்டாடி சித்திரவதைப்படுத்துங்க, இந்த பாவம் நரகத்துக்கு போயிருவீங்க, திருந்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல வந்து பெண்களை எப்படி ஏமாற்றுவாங்க என்பதையும் பார்க்கணும். ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஏமாற்றலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வாங்க? இலக்கிய குணம் மனம். எதுக்கு நம்ம ஏதாவது சொல்லுங்களேன், நமக்கு வேண்டாத ஒரு சொல்ல அழுதுருவாங்க. ஒரு ஆம்பளை போய் அழுவ மாட்டான், அடிக்காத போய் என்ன செய்வான்? தரப்பான், நிற்பான். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளை என்னத்தையா பேசினா அழுதுருவாங்க. அது பொம்பளை பிள்ளை எப்படி ஏமாற்றுவாங்க கேட்டால் பல மாதிரி பெண்களை ஏமாற்றுவார்கள். பெண்களை, அந்த வயது வந்த பெண்களை புகழ்ந்து ஏமாற்றுவான். என்ன செய்வான்னு கேட்டால் கண்ணே மொழியே முத்தேமா காதலுங்கிற பேரில் ஏமாற்றுவான். காதலிப்பான், காதலிச்சு வந்து அவனுக்கு பிடிக்கணும்ல. காதல்ல இவனை பீச்சில் போய் சுற்றுவான், ரூமை போட்டு தம்பி விபச்சாரம் பண்ணுவான். இதெல்லாம் இஸ்லாத்தை கூட்டுறோம். ஒரு பெண்ணை நினைச்சிட்டியா, பாப்பா அம்மாட்ட சொல்லி முறைப்படி பேசி சம்பந்தம் பண்ணி குடும்பத்தாரை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? அவங்கள வந்து திருமணம் பண்ணணும். இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. பேசிட்டா போனில் கடலை போடுறது இதெல்லாம் கூடாது. போனில் பேசிக்கிட்டு இதெல்லாம் மார்க்கத்தில் குற்றோம். பெண்களை ஏமாற்றுவாங்க. அந்த பிள்ளைகளை எப்படி ஏமாற்றுவாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி அப்படி வீட்டில் திட்டு வாங்கிப்பான், சரி முசிபத்து சுமார் அப்படின்னு பேசி இப்படியெல்லாம் வாப்பா அம்மாட்டு பேசுவாங்க. பிள்ளைய எவ்வளோ புகழ்வான். என்ன செய்வான்? உன் அழகு என்ன, உன்னுடைய முகம் எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னுடைய நடை என்ன, உடை என்ன சூப்பராக இருக்குது, உலகத்தினோட பெண்கள் அழகாக இருக்கிறாமா, இப்படி இப்படி மயங்கிடுவாங்க. என்ன செய்வாங்க? ஆகா இப்படி ஒரு புகழக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாங்க. என் வாப்பா அம்மா பேசுவாங்கல்ல, மூதறியும் பாருங்க. எங்கள் அப்பா அம்மா என் தம்பி பையன் என்ன அடிப்பானே, என் கூட பிறந்த காக்கா அண்ணன் அடிப்பானே, யாரோ இந்த புகழ்ந்து ஏமாந்துருவாங்க. இப்படி ஏமாந்த பிறகு அவங்கள வந்து திருமணம் செய்யாமல் அல்லது கல்லூரிக்கையில் உள்ள கயவர்கள் பீச்சை பார்க்கில் கூட்டிட்டு போய் விபச்சாரம் பண்ணி விபச்சாரம் விடுதலை விட்டு விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் இருந்தா ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. வத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, அல்லாஹ் அஞ்சிக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனித குலமே அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் பயப்படுங்க. பெண்களுக்கு வந்து அவங்களோட பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்போ பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். இஸ்லாம் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் பயப்படுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி பெண்கள் பெரிய படிச்சிருக்கிறா, பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ், அவங்கள நிம்மதி இருக்கிறா முடியுமா? சீட்டில் உட்காந்தா கூட அவனுக்கு மேலே உள்ள அதிகாரி செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பான். ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் கூட அவனுக்கு மேலே உள்ள என்ன செய்வான்? பெரிய எஸ்சி
இருப்பாங்க, ஒரு ஒரு ஐஜியாக இருப்பாங்க, இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. ஒரு பொம்பளை ஒரு அழகாக இருந்தால் போதும். பொம்பளை எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு பெண்களை கொஞ்சம் அழகாக இருந்தாலும் விட மாட்டாங்க, போலீஸ் துறையில் எல்லா துறையிலையுமே. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேலதிகாரி செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பாங்க, பல பிரச்சனையை சந்திக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் கூட அந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவுல பெண்கள் விஷயத்தில் எல்லாம் பயப்படுங்க, நரகத்துக்கு போயிருவீங்க. அவங்க விஷயத்தை எல்லாம் வஞ்சிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சாம்பியன் சொல்லி தொட்டு காட்டிருக்கிறேன். அதனால் வந்துட்டு நிறைய விசேஷாலோசனை முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குற்றவியல் தண்டனை சட்டத்தை சொன்னாங்க. ஒரு தகப்ப செஞ்ச குற்றத்துக்காக பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு பிள்ளை செஞ்ச குற்றத்துக்கு தகப்பன் தண்டிக்கப்படக்கூடாது சொன்னாங்க. ஒரு அப்பங்காரம் செஞ்ச தவறுக்கு அப்பெல்லாம் தண்டிக்கப்படணும். குற்றவியல் தண்டனை சட்டம் அவனை தான் கழுத்த வெட்டணும். இல்லை தப்பு செஞ்சாலும் அந்த 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 அளவை பார்த்து அது ஒரு பிள்ளை மகன் செஞ்ச குற்றத்துக்கு தகப்பனை தண்டிக்கக்கூடாது, தகப்பன் செஞ்ச குற்றத்துக்கு பிள்ளையை தண்டிக்கக்கூடாது. எவ்வளோ உலகத்தை சொல்லுவானா? போலீஸ்காரன் முடிச்சுட்டு போய் நம்ம ஏதாவது அசம்பாயம் நினைச்சுன்னா குடும்பத்தை பிடிக்க வச்சுக்கலாம் சேஷன். நீ உன்னை வச்சாதான் அவன் மாவுள்ள வருவான்ட்டு. நபிகள் நான் உழைத்தாங்க காட்டுமிராண்டிகளா? முகமது நபி சொன்னார், ஒரு தகப்பன் செஞ்ச குற்றத்திற்காக பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது, பிள்ளை செஞ்ச குற்றத்திற்காக தகப்பன் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்படி குற்றவியல் தண்டனை சட்டங்களை பற்றி பேசினார்கள். வட்டி கூடாது, விபச்சாரம் கூடாது, திருட்டு கூடாது என்று சொன்னார்கள். இதெல்லாம் உணர்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்பது இன்னும் அதிகமான ரசூலுல்லாஹ்வுடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட உரைகள். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்தது ஒவ்வொரு வாரம் ஒரு தலைப்பில் பேசுறதுனால அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் சில காலங்கள் சில வாரங்கள் மாதங்கள் போன பிறகு இது தொடர்ச்சியை பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நம்ம மனசில் பதிந்து எல்லா சுற்றமே வாழ்வோம் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய முதல்ல ரெண்டாவது ஒரு தகவல் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கிரல வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்துக்குரிய சோதனைகளை நம்ம கேரளாவில் நம்ம அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை தான். அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு மழை பெய்யுது, அந்த மக்கள்லாம் அழிந்து போனதை நம்ம பார்க்குறோம். அதுக்காண்டி என்ன செய்கிறாங்க, மனிதநேயத்தோடு நிவாரண உதவிகள் அந்த மீட்பு பணிக்குழுவெல்லாம் என்ன செய்கிறாங்க, போய் அவங்கள அந்த உயிர் சிரமங்களை மீட்டு இருக்கப்பட்டவங்களுக்கு உதவிகள் செய்து இப்படியெல்லாம் நடக்குது. அல்லாஹ்வுடைய சோதனை தான். இப்படி அல்லாஹ் ஒரு எண்ணிக்கையை போடுவாங்க. இந்த எண்ணிக்கையில் இத்தனை 2000 ஏன்னா இயற்கை சீற்றங்கள் அளிக்கப்பட்ட அல்லாவுடைய கோபமே மக்கள் குலத்தில் இயற்கை சட்டம்ங்கிறாங்க. அப்படி ஒரு சொல்பதம் இருக்கிறது. ஆனால் அல்லாவுடைய ஒரு நாட்டம் கோபப்படுறதின் காரணமாகத்தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி அல்லாஹ் அழித்தான். அந்த மக்களை அல்லாஹ் மோதி அந்த இமாம் மைக்கு போட்டு பேசுகிறாரு, மக்களை மழை பெய்யுது 30ஆம் தேதி என்ன செய்கிறாரு, பேசி 37 பேசுகிறார். வந்துக்கிட்டு மழை பெய்யுது, உஷாராக இருங்க, வீடுகளில் பத்திரமா இருங்கிறார். சுபூவில் அவரும் இல்லை, அடிபிஷன் ஆம்சா இல்லை, மக்கள் இல்லை, எல்லாம் அடிச்சு கொண்டு போயிடுச்சு தண்ணி. நிலச்சரிவுகள் இதை பற்றி எல்லாம் பேசலாம். ஆனால் அவர்களுக்கான உதவிக்கரம் மீட்கணும். இதுக்கு நம்ம உதவிக்கரம் மீட்டுவதற்காக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நான் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு வசனத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அவளா இரவன் அன்னகும் இஃப்தவுன ஃபீக்குலி ஆமி மர்ரத்தன் அவன் மர்ரத்தைனி சும்மா யூபூன வலாகும் வலாகும் எதக்கரும். அல்லாஹ் சொல்கிறான் 9வது அத்தியாயம் 126வது இறைவசனம். ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ 2 தடவைகளோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? இன்னும் அவர்கள் திருந்திக் கொள்ளவில்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவையோ 2 தடவையோ பூகம்பத்தால் உங்களை அழிப்போம், நீரில் மூழ்கடிப்போம், காற்றின் மூலமாக அவர்களை அழிப்போம், இன்னும் பிற பல பிரச்சனைகளின் மூலமாக அல்லாவுடைய அந்த கோப பார்வையின் மூலமாக தண்டிக்கப்படுவீர்கள், ஏன் திருநாம இருக்கிறீங்க நல்லா கேட்கலாம். அதனால நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் அல்லாவுடைய சோதனை என்பதை புரிந்து கொண்டு நம்ம அல்லாவுக்கு பயந்து நம்ம இது பண்ணது போல இந்த மேலப்பாளையத்தில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இந்த மக்களுக்கு பொருளாதார உதவி செய்வதற்காக அதை நம்ம பெண்கள் பக்கம் ஆண்கள் பக்கம் கூகுள் பே ஜிபேல என்ன செய்யுங்க எழுதி விட்டுருக்காங்க. நாளைக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அதை கேரளா கூட்டு போறாங்க.
நீங்கள் பணத்தை 100 50 1000 அவர் சக்திக்கு தக்கவாறு அந்த எழுதி கொடுத்துருக்க மேலப்பாளையத்து ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை எழுதி அந்த ஜிபேக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க நாளைக்கு அந்த எடுத்துக்கொண்டு அதை அந்த மக்களை வயநாட்டில் போய் கேரளாவில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் அவங்களோட அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். இப்போ பொருளாகவும் தேவைக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொண்டு போய் சேர்ப்பாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய இது ஒரு செய்தி. அதனால் உதவி செய்யுங்க, எல்லாம் நன்மையை தருவான். பாதிக்கப்பட்டதை சிரிக்கிறான், அந்த சங்கி பரிவார கூட்ட சங்கிகளை எடுத்து சிரிக்கிறாங்க. அந்த சங்கி ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க சங்கிகள் ஒரு சமுதாயம் அழியப்பட்டிருக்கிறதுக்கு சிரிக்கிறான், லைட் போடுறான், தேவைங்கிறான். ஒரு முஸ்லீம் சமுதாயம் அழிவதை விரும்புகிறாங்கன்னா இவன் நம்ம மனித குலத்தோடு இவ்வளவு பார்த்தோமா? இவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அந்த மாதிரி ஒரு இலக்கார சூழ்நிலை இவர்கள் இப்படி ஒரு மனித குலம் முஸ்லீம்ல அழியிறாங்க. சின்ன பாகிஸ்தான் உருவானது, அதனால நாங்கள் வந்துக்கிட்டு அழியிறது நல்லதுன்னு ஒரு இலக்கியம் என்ன செய்யறான் பதிவு போடுறான்னு சொன்னா இவங்களை என்ன மனித மிருகத்திலும் கேவலமானவர்கள் சங்கிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவப்பட்ட சங்கிகள் என்பதை புரிஞ்சுக்கணும்னு அப்போ இது ஒரு செய்தி. அப்போ ஒருத்தருடைய கவலை துக்கத்தில் பங்கேற்கணுமா இல்லையாங்க, இரங்கல் தெரிவிக்கணுமா இல்லையா, இறைவன்ட்ட பிரார்த்திக்கணுமா இல்லையா, இறைவா உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுன்னா உங்க சொந்தத்தை கூட அந்த மக்களுக்கு பொறுமையை கொடு என்று கேட்கிறத நம்ம முஸ்லீம்கள் கேட்கணும். முஸ்லீம் அல்லாதவர்கள் இரங்கல் தெரிவிக்கணும், அது கூட செய்யாமல் இருக்கிறான்னு சொன்னால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிறாங்க. அடுத்தபடியாக என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு செய்தி, இந்த சின்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இஸ்ரேல் பயங்கரவாத ரவுடிகள், இஸ்ரேல் பயங்கரவாத யூத பயங்கரவாதிகள் என்ன செஞ்சான்னு கேட்டால் இவரை ஈரான் தலைநகரில் வச்சு டெஹ்ரானில் வச்சு ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர் கொல்லப்பட்டார். அவர் யாரு? அந்த இயக்கத்தை வளர்த்தவங்க, அந்த முக்கியமான ஹமாஸ் போராளிகளை உருவாக்கின அந்த ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸ் இயக்க தலைவரான இஸ்மாயில் ஹனியை வந்துக்கிட்டு வான்வெளி தாக்குதல் மூலமாக என்ன செஞ்சாங்க, ஸ்கெட்ச் பண்ணி அவர் ரூட் போட்டாங்க, போகிறது வரதான் ரூட் போட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்க, அவரை காலி பண்ணிட்டாங்க. இந்த பயங்கரவாதி ஹமாஸ் சொல்லிட்டான், பதவாத்தில் அவங்களை விடமாட்டான்ட்டான், பின் எடுக்கிறான்ட்டான். ஆனால் இவன் நினச்சிக்கிட்டான் ஒரு முஸ்லீம் தலைவர்களை கொண்டுட்டான்னு சொன்னால் இஸ்லாம் முடங்கிடும், அந்த மக்களுக்கு அந்த அவன் உரிமைகளை மீட்டெடுப்பது குரல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தாய்நாட்டை அழிக்கிறான் இஸ்ரேல் பயங்கரவாதி, அடைக்கலமா போனவன அரவணைத்த மக்களை வெளியேற்றலாம்ல, கொண்டு குவிக்கிறான்ல. அப்போ அப்படிப்பட்டவனை அவனுடைய ஜனநாயக உரிமை மீட்டெடுப்பதற்காக ஹமாஸ் போராளிகள் போராடுறாங்க. அந்த தலைவர்களை கொண்டுட்டா முடிஞ்சா இவன் நினைச்சுக்கிட்டு முடிச்சு முடியாது, அது அவங்க பயிற்சி கொடுத்தா போறாங்க. இவன் நினைச்சிட்டு இருக்கான் அந்த சங்கி கூட்டம் நினைச்சுக்கிட்டான் மாதிரி தெரியுது. இந்த யூத பயங்கரவாதிகள் எல்லாம் ஸ்கெட்சி வாரம் கிளாஸ் எடுத்து, வருஷம் கிளாஸ் எடுத்து, மாசம் கிளாஸ் எடுத்து, இப்படி நான் மூன்றாம் பிள்ளை எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போனாங்களா எல்லாரையும். அப்படிதான் போவார்கள் என்று அவனை பத்திரிகை எடுத்து பாரு, இப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் இவர்களை பற்றி எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டால் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நிச்சயம் பதிலடி கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டாங்கன்னா இந்த மூத்தா போறாங்கல்ல இவங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். வலா தகூலு லிமன் யக்துலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன். 154ல அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவரை இறந்தோர் என கூறாதீர்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை, முஜாஹிதீன்களை, ஷஹீதானவர்களை இறந்தோர்கள் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளனர், எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஷஹீதாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அத்தனை பேரும் ஷஹீத், சொர்க்கவாதிகள், உறுதியாக்கப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் ஷஹீதுகளுக்கு. ஆனா இவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பறவைகள் மாதிரி எல்லாம் அந்த சொர்க்கத்து கூட்டுக்குள்ள இருந்து அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே கூடு இருக்கும், பச்சை பறவைகளாக அந்த கூட்டு தங்குவார்கள் மறுமை நாள் வரைக்கும். அப்படி இருக்கிறாங்க நல்லா சொல்லி காட்டுகிறான். இந்த கொல்லப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தோர் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிரோடு உள்ளார்கள், நீங்கள் அறிய மாட்டீர்கள் எல்லாம் சொல்லிவிட்டா. இந்த வச்சு தரகா கட்டுவாங்க, இதுக்கு ஆதாரம் இல்லை. இந்த தரகா கபர் முத்திகள் தரகா கட்டானே இதுக்கு ஆதாரம் இல்லை. இது ஒரு ஷஹீதுகளை எல்லாம் கண்ணியப்படுத்துகிறான் என்பதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதுபோல அந்த இதை நீங்கள் மேலப்பாளைய விஷயமாகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த சொல்லிடுறேன். அவருக்கு தான் அனுப்புனாரு. இப்போ கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக நம்ம பசியிலா மேலப்பாளையம் அறக்கட்டளை சரியாங்க, அது எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் பணத்தை போட்டு விட்டுருங்க. நிலைமை திருவாரூர் சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அது குறுக்கும் வஷ்குருணி வளாத்தக்குருவும்.